நான் வந்து திருப்பூர். ம். இப்போ ஒரு 3 1/2 இயர்ஸ், 4 இயர்ஸ் சொல்லலாம். அதுல பிவிஹெச்ல இருக்கேன். ஆ பேசிக்கலி நான் வந்து ஒரு பிராமின். ஆ ஸோ எங்களுக்கு அந்த அந்த பிராமினுக்குரிய கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் அது எல்லாத்தையுமே வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுமோ, அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு அழகான ஃபேமிலி. ஆ பெருசா இல்லாட்டியும், இப்போ லோக்கல் அல்ட்ரா மாடர்ன் வேர்ல்ட்ல எப்படி இருக்குமோ, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலில தான் நான் பொறந்தேன். ஆ அப்பா, அம்மா அவ 2 பேர பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்மா வந்து இப்போ எங்க தெருவுல ஒரு 5, 6 பேர் இருக்கான்னா, அவ எங்கேயாவது வெளியில போறான்னா, அவ குழந்தைய கொண்டு வந்து எங்க ஆத்துல விட்டுட்டு போயிடுவா. எங்க அம்மா அவள பாத்துப்பா. அப்புறம் வந்து அவ குழந்தைய எடுத்துட்டு போயிடுவா. இது வந்து அம்மா. சோ நாங்களும் போய் அந்த குட்டீஸ் கூட விளையாடுறது பண்றது, ஸ்கூல் விட்டு வந்து விளையாடுவோம். இன்னைக்கு இவ விட்டுட்டு போயிருக்கா, அவ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, கடைக்கு போயிருக்கா அப்படின்னு. அந்த தெருவே பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மாரி தான் நம்ம இருப்போம். அப்பா எப்படின்னா, பிபி பில் கட்ட போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவா எங்க அப்பா, "நீங்க உங்க ஆத்துத குடுங்க, உங்க ஆத்துக்கு குடுங்க. நீங்க வேலைக்கு போறவா, நீங்க இத பண்றேன்னு" சொல்லிட்டு எல்லார் ஆத்துலயும் வாங்கி கொண்டு போய் கட்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அ பேசிக்கா வந்து மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிளட்லயே வந்துடுது. சரி இப்படியே காலகட்டங்கள் உருண்டு ஓடிட்டு, நம்ம நம்மளுக்கே உண்டான ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம கத்துண்டு எனக்கு எனக்கு எது கத்துட்டேனாலும் எனக்கு அதுல வந்து எனக்கு இது இப்படி தெரியணும். எனக்கு இதோட ப்ரூஃப் வேணும். எனக்கு இதோட ப்ரூஃப் வேணும் அப்படின்னு அ நான் கேட்பேன். ஆ எந்த சாமிய வேண்டினாலும் சரி, அந்த சாமி அப்ப நான் உன்னைய வேண்டின்னு இருக்கேனே, ஆ நான் உன்னைய வேண்டின்னு இருக்கேங்கிறத நீ எனக்கு எப்படி சொல்ல போற? அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் பார்த்தா எங்கேயாவது பார்த்தா திடீர்னு அன்னைக்கு நம்ம முருகன வேண்டிட்டோம்னா பார்த்தா, முருகன் படம்னா எங்கேயோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அந்த முருகன் படம் கிஃப்ட் பண்ணுவா. இல்லாட்டி நம்ம எங்கேயாவது போயிருப்போம். ஸோ ஒரு இப்படி நம்ம கேட்டா உடனே அந்த கடவுள் அங்க அப்படியே தோன்ற மாரி ஒரு லைஃப். அப்போ "ஓ! பரவால்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு வரும்போது, சரி அப்போ சாமி வந்து நான் கூப்பிட்டா சாமி வருதோன்னும். அப்போ மத்தவாளுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன் அப்படின்னா, அந்த சாமி எனக்கு ஹெல்ப் பண்ற சாமி, அவாளுக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் தோணிது. அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவா, "என்னன்னு தெரியல காத்தால இருந்து ஒரே தலைவலி. நீங்க கவலைப்படாதீங்கோ. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்லது நடந்துரும்" அப்படின்னு. ஆ அதே மாரி அப்புறமா அவ வந்து 2 நாள் கழிச்சு சொல்லுவா, "அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நன்னா ஆயிடுத்து அகில்" அப்படிம்பா. "ஓ! சரிப்பா, அப்பா நம்ம வேண்டின்ற சாமி நம்மள கைவிடல" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா போயின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, ஒன் ஃபைன் டே வந்து பார்த்தா, எனக்கு முட்டி வலி வர ஆரம்பிச்சுடுத்து. அ அதாவது அவ்ளோ 40ஸ்ல முட்டி வலி வரது அப்படிங்கிறது வந்து இப்போ வேணா இருக்கலாம். பட் அ இப்போ ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி முட்டி வலி அது என்ன இந்த வயசுலயா உனக்கு முட்டி வலிலாம் வருது? முட்டி வலி வருது. அது நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறதுன்னா ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆகும். என்னடா இது அப்டின்னோனே, சரி இதெல்லாம் வேணாம் நம்ம போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போலாம் அப்டின்ட்டு, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போய் ஒரு 15 டேஸ் இருந்தா, அவ வெயிட் எல்லாத்தையும் அழகா ரெட்யூஸ் பண்ணி, இனிமே உங்களுக்கு வலியெல்லாம் வராது. நீங்க போங்கோ. ஸோ எ அங்க அவ குடுக்குற அந்த கஷாயங்கள், மருந்துகள் அதெல்லாம் சாப்ட்டுட்டு, ஆ என்ன ஆச்சு அப்டின்னா, நான் 76 கேஜி இருந்தேன். 65 கேஜி வந்துட்டேன். ஆனா, அந்த முட்டி வலியெல்லாம் இருக்கு இல்லையா? வலி கம்மியாச்சே தவிர, எனக்கு ஸ்டாமினாவே இருக்கல. கொஞ்ச நாழி நின்னா உட்கார்ந்துண்டுலாமா? என்ன இவ்ளோ டயர்டா இருக்கேன், நான் இவ்ளோ டயர்டா இருக்கேன். அந்த மாரியே போயிட்டு இருந்தது. என்ன நம்ம பெயின் கில்லர் தான் லைஃபா? இப்படியே அவ 24 ஹவர்ஸ்க்கு முடிஞ்சு திருப்பியும் நம்ம நார்மலுக்கு வரவே முடியலையே! அப்படின்னு யோசிச்சுண்டு ஆ எங்க ஆத்துக்காரர் கூட சேர்ந்து அவரோட ஆர்த்தோ டாக்டர பாக்கறதுக்கு போறேன். அவர் ஆர்த்தோ டாக்டர் போனோனே சிரிச்சார். "வாங்கோ, உங்க மாமியார் அழகா நடந்து வரா. நீங்க என்ன வீல் சேர்ல வந்திருக்கேள் மாட்டு பொண்ணு" அப்டின்னாரு. அப்பவே சுருக்குன்து. "என்ன என்ன நடக்கிறது? ஒண்ணுமே புரியலையே" அப்டின்னு. "ஆ ஓகே டாக்டர். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும்" "சரி உங்களுக்கு நான் கால்சியம் மாத்திரை தரேன். அப்புறமா வந்து உங்களுக்கு கால்ல முட்டிக்கு வந்து நானு வந்து ஊசி போட்டு விடுறேன். இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். அப்போ உங்களுக்கு நடக்கறதுக்கு முடியும்.
மீதி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கோங்க. நான் சொன்னேன், நான் அலோபதி எல்லாம் வேணாம் சார். ஐ வில் ஸ்டிக் ஆன் டு ஆயுர்வேதிக். அதுலதான் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லைங்கிறா. உடனே அவர் சொன்னாங்க, ஆமா மேடம், இப்போ ஆயுர்வேதிக்ல தானே இருந்துட்டு இருந்தீங்க, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஸ்டாமினா இல்ல, பரவாயில்லையா? இல்ல சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, சரி சார் நீங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, பட் நான் மெடிகேஷன் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆயுர்வேதாவும் போல. அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் சொன்னா ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னா, எனக்கு இன்டேக் ஆஃப் மெடிசன்ஸோட அது போய் நம்ம ஆர்கன்ஸ் ஏதாவது பண்ணிடுமோன்னு அப்படியே அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு பெட்டர், நான் ஐ வில் ஸ்டிக் ஆன் டு வெளியில ஏதாவது ஒர்க், அந்த எக்ஸசைஸ் பண்றது, பிசியோதெரப்பி அந்த மாதிரி பண்ணும்போது, இல்ல ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி போனீங்கன்னா நன்னா கிடைக்கிறது சேஞ்சஸ் அப்படின்னா, ஸோ அப்போ ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி போக ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த சுவாமி வேண்டிட்டது, எல்லாருக்கும் நல்லது நடந்தது, அது எல்லாமே ஓடின்னு இருக்கு. பட் நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் வரும்போது, அப்புறம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன் சுவாமி? நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணினேன். அவளுக்கு முடியலன்னா அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப எனக்கு இவ்ளோ வலியெல்லாம் இருக்கே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வலி? எனக்கு மட்டும் ஏன் இந்த வலி? இந்த வலி இது எதனால இந்த வலி? நல்லது பண்றவாளுக்கெல்லாம் இப்படிதானா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்துட்டே இருந்தது. அ அப்போலாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து பெருசா கிளாஸு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லது சொல்லி தரவா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அந்த கதா காலிஷபலம் கேட்போம். ஆ அதுலருந்து வர விஷயம் எடுத்துப்போம். எனக்கு வந்து அந்த சர்வீஸ் மட்டும் தான் மண்டைக்குள்ள இருந்தது. நான் நான் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணணும். ஏதாவது நல்லது பண்ணணும். இது மட்டும் தான் இருந்தது. ஆ அப்புறம் இந்த கால் வலியில இப்படி படுத்துட்டு இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி போயிட்டுருக்கும்போது, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புறா. அகிலா, இதுவும் வந்து ஹீலிங் மாரி தானா? இதுலயும் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாதாம். நீ ஒண்ணு பண்ணு. ஏன்னா இது வந்து மீட் அப்படின்னு சொல்றா. நீ இத அட்டர்ன் பண்ணு. அத புரிஞ்சுக்கோ என்னன்னு அப்படின்னு சொல்றா. சரிப்பா அனுப்புப்பா அப்படிங்கிறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கூகுள் மீட்குள்ள வந்து, அப்போ பானு மேமும், சித்ரா மேமும் அப்ப சொல்றாங்க. ஓ! அப்படியா? ஒரே ஒரு விஷயம் தான் மேடம். பார்த்துக்கோங்க. இந்த சக்திக்கோள் இப்படி சுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வலி எல்லாம் ரெடி ஆயிடும். நீங்களும் ரெடி ஆயிடுவீங்க. யாருக்கு வேணா நீங்க ஹீல் பண்ணலாம். நம்மளுக்கு தான் நம்ம ரொம்ப நல்லவங்களாச்சு. யாருக்கு வேணா நீங்க ஹீல் பண்ணலாம். ஓ! அப்ப நம்மளையும் ஹீல் பண்ணிக்கலாம். மத்தவாளுக்கும் நல்லது பண்ணலாம். அப்படிங்கிற எண்ணம் அது வந்து ரொம்ப ஃபிக்ஸடா ஆன உடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வீக்லி நம்மளுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்ல அப்ப வந்து கொரோனா பீரியட் முடியிற நேரம் முடிஞ்சுடுத்து. ஆனா அதுக்கப்புறமும் நம்ம பெருசா வெளிய வராத நேரம். அப்போதான் ஃபர்ஸ்ட்டு திருப்பூர்ல கிளாஸ் போடுறாங்க. அப்போ பானு மேம் வரா. ஆ சோ அந்த லைவ் கிளாஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆ லைவ் கிளாஸ் முடிச்சுட்டு, சரி திரும்பி வரேன் நானு. கிளாஸ் முடிஞ்சு கார்ல ஏறி கார்ல ஏறி உட்கார்ந்தோனே, கால நெகத்தவே முடியல. அப்படி ஒரு முட்டி வலி. இது என்னது இவ்ளோ வலிக்கிறதே! இது எப்பவோ அந்த மாரி திருப்பியும் வலிக்கிறதே! அவன் இத போடுறேன்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி போய் இதெல்லாம் எல்லாம் மண்டை குழப்பறது. ஒரு ஹால்ஃப் த வே வந்த உடனே, அதான் பேண்ட் வச்சு ஹீல் பண்ணினா சரியா போயிடுங்கிறாள். அது அப்ப வந்து 5 டைம்ஸ் சுத்தணும். அப்போ ஹால்ஃப் த வே வந்திருக்கேன். மேக்ஸிமம் எனக்கும் கிளாஸுக்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகத்துக்கும். அப்போ அந்த 5த் மினிட் ஒரு ஞானோதயம். ம். அப்ப அந்த 5த் மினிட்க்கு அப்புறம் நான் இப்ப எங்க ஆத்துல வந்து இறங்குறேன். அப்ப எங்க ஆத்துல வந்து இறங்குற வரைக்கும் நான் என்ன சொல்றேன், என்னோட முட்டியும், என்னோட ரைட் சோல் அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு கூட அப்படிலாம் பெருசா தெரியாது. ஸோ என்னோட வலது கால்ல இருக்கிற முட்டி வலி, என் வலது கால் இப்படின்னே சொல்லி 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 ஹீல் பண்ணிட்டு வந்து ஆத்துல இறங்குறேன். பெர்ஃபெக்ட்டா இறங்கிட்டேன். ஸோ மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருது. அப்பா! இப்போ ஐ அம் வெரி மச் கான்ஃபிடென்ட். எனக்கு நான் என்னோட பாதை வந்து பெஸ்ட் எனக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 மந்த்ஸோ என்னமோ அதுலருந்து வரது. திடீர்னு வந்து திருப்பியும் வந்து எல்லாரும் பண்ற மாரி ஒரு கிளாஸ் போடுறா. ம் மேபி ஒரு கிளாஸ் தான். அப்ப வந்து ஒரு விஐபி அங்க வரார். அந்த கிளாஸுக்கு வந்து ஒருத்தர் விஐபி வரார். ஸோ எல்லாரும் வாங்க பண்ணலாம்னு, அவர் வந்து பேசிக்கலி ஹி இஸ் அ டாக்டர். ஆ சோ அவர்ட்ட வந்து நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். பண்றேன்னு. அப்போ அந்த டாக்டர் வராரு. அவருக்கு சொல்றாரு, நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் ரெடி ஆயிடுங்கிறார். ஒரு 4, 5 கொஸ்டின் வந்து நான் கேட்கிறேன்.
அந்த 4-5 கொஸ்டின் நான் கேட்கிறேன். அந்த 4-5 கொஸ்டினுக்கும் அவருக்கு ரொம்ப காமெடியாவே பதில் சொல்றார். போகும்போது என்ன மேடம் அப்படிங்கிறார். ஓகே சார் அப்படின்னு சொல்றோம். அவர் கிளம்பி போயிட்டார். சரின்னு நான் வந்து கிளம்பி ஆத்துக்கு வந்தாச்சு. வந்து இப்ப வரைக்கும் அந்த நான் சொல்ற அந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, என்னால வந்து சேர்ல ஒரு 2 தலகாணி போட்டு தான் உட்கார முடியும். அப்பவுமே. அப்போ எனக்கு கீழயும் உட்கார மாட்டேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ சோ சேர்லயும் ரொம்ப குனிஞ்சு உட்கார்ந்தா, இந்த கை ஊனி எழுந்திருக்கும்போது முட்டி ரொம்ப பிரஷர் குடுக்குறேன்ட்டு எழுந்திருக்க மாட்டேன். வந்து கட்டில்ல உட்கார்றேன். முதுகு பிடிச்சுன்றது திடீர்னு அப்படியே என்னமோ நிம்மறவே முடியல. என்னடா இது இப்படி திடுதிப்புன்னு இப்பதானே கிளாஸ் எல்லாமே முடிஞ்சுதே அப்படின்ட்டு உடனே வந்து விஜயா மேம்க்கு ஃபோன் பண்றேன். ஆமா அப்படின்னு. மேம் என்னால நிமிர்ந்துக்கவே முடியல. என்னால சுத்தமா நிமிர முடியல. ஹீல் பண்ணிக்கோங்கம்மா. ஹீல் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். எந்த இடத்துல வலி இருக்கா? முதுகுல இருக்கா? நீங்க ஹீல் பண்ணிட்டுருங்க. நான் சொல்றேன். மணிப்பறிக்கை. ஹீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தீங்கல்ல, எல்லாருக்கும் மன்னிப்பு படிங்க. எல்லாருக்கும் மன்னிப்பு படிச்சுட்டு ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீல் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மேடம். ஹீல் பண்றேன். ஆ ஹீல் பண்றேன் அப்படின்னா, வலி இருக்கும்போது, அந்த வலி தான் பிரதானமா தோணுமா? நம்ம என்ன பண்றோம்னு தோணாது. ஆனா, அந்த வலிய ஹீல் பண்ணிட்டு இருப்போம். ஹீல் பண்றேன். கண்ல அப்படி ஒரு வலிக்கு ஒரு அழுகை வருது. அதையும் மீறி நான் ஹீல் பண்ணிக்கிறேன். ஆ பண்ணோன 1 மணி நேரம் கழிச்சு விஜயா மேம் கூப்பிட்றா என்னைய. "ஏம்மா வலி எப்படிம்மா இருக்கு?" "மேம் வலி சரியாகல மேம்." "திருப்பியும் மன்னிப்பு படிங்க. நீங்க படிச்ச மன்னிப்பு போரல. திருப்பியும் வந்தவங்க அத்தன பேருக்கும் மன்னிப்பு கேட்டு படிங்க." மேம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சொல்லுவா. அப்போ சரி ஓகே மேம் அப்படி. சரிங்க மேம் படிக்கிறேன் அப்படி. திருப்பியும் படிச்சுட்டு நான் ஆக்சுவலி ஒரு 4, 4:30க்கு வரேன். இது ஒரு 6 மணி கதை. ஒரு 7 மணி இருக்கும். திருப்பி 7 மணிக்கு மேம் திருப்பியும் கூப்பிடுறாங்க. இப்ப எப்படிம்மா இருக்கு வலி? மேம் நீங்க சொன்ன மாரிலாம் ரெடி ஆகல மேம். கம்மி தான் ஆயிருக்கு மேம். சரி கம்மி எவ்வளோ ஆயிருக்கு? 5 தான் கம்மி ஆயிருக்கு. சரி இப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க முட்டி போட முடியுமா? அப்படின்னு கேட்கிறா. என்னால முட்டியெல்லாம் போட முடியாது. போடணும். பூமி தாய் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க பூமி தாய் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னைய கூப்பிடுங்க அப்படிங்கிறா. சோ நம்ம தான் முட்டி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். அது தலகாணி மேல தான் முட்டி போடணும். சரி முட்டி போட்டாச்சு. நமஸ்காரம் பண்ணணுமே. எப்படியோ உருண்டு பெரண்டு ஒரு நமஸ்காரத்த பண்ணிட்டு இது என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் மன்னிப்பு படிச்சாச்சு. ஏதோ நமஸ்காரமும் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே கீழ உட்கார்ந்துனது அப்படியே அந்த கட்டில்ல சாஞ்சுக்கிறேன். கண்ல தண்ணி வருது. பட் வலி கம்மியாறது நன்னா தெரியுது. அதுக்கப்புறமா நானே உருண்டு பெரண்டு ஏந்து அப்புறம் மேம்க்கு ஃபோன் பண்ணி, "இப்ப எப்படிம்மா இருக்கு வலி?" "2% இருக்கு மேம்." "சரி இப்ப ஹீல் பண்ணிக்கோங்க. இப்ப ஹீல் பண்ணுங்க. ரெடி ஆகும்." அப்படின்னு. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த வலியில இருக்கும்போது, ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் எனக்கு இது வந்துதா? ஏன் இந்த வலியில அந்த அதெல்லாம் எதுவுமே கேட்க தோணல. நான் கேட்கல. ஹீலிங் மணிப்பறிக்கை படிக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் படிங்கோன்னாங்க. படிச்சாச்சு. ஹீலிங் பண்ணியாச்சு. ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா ஒரு தடவ கிளாஸுக்கு போனம்போது, அப்போ கேட்கறத எல்லாருக்கும் படிங்கோ படிங்கன்னு. நான் என்ன அவாவ எல்லார் கூடயும் சண்டையா போட்டேன். அல்ல யார் கூடயுமே பேசவே இல்லையே மேமு. அவள்லாம் யாருன்னே தெரியாதே. எப்படி மேம் நீங்க வந்து எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னேன் அப்படிங்கும்போது, அப்போ மேம் ஒரே ஒரு விஷயம் சொல்றா. "அங்க எத்தன பேர் வந்திருந்திருப்பாங்க அகில்?" அப்படின்னு கேட்கிறா. நியர்லி நாங்க ஒரு 60, 70 பேர் இருந்திருப்போம்னு நெனைக்கிறேன். அப்போ அந்த இல்ல ஒரு 60 பேர் வச்சுக்கலாம். 60 பேர் இருந்திருப்போம் அந்த ரூம்ல. அப்போ அந்த 60 பேரும் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா, நீங்க வந்து அவர்கிட்ட அந்த டாக்டர் கிட்ட நீங்க பேசுறேன். அவர் சிரிச்சுட்டே உங்களுக்கு பதில் சொல்றார். அப்போ அந்த இடத்துல அத்தன பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா இல்லையா? அவ நெனச்சிருப்பா. ஏன் இந்த பொண்ணு கேட்கிற அளவுக்கு நான் ஏன் கேட்கல? கேள்வி எனக்கு கேட்க தோணலையே! இந்த பொண்ணு கேட்கிறதே! அப்படின்னு அவ நெனச்சிருப்பா. மேம் அது நெனச்சதுனால என்ன மேம்? அது நெனச்சதுனால இட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் எனர்ஜி. இட் இஸ் நோன் அஸ் அ காட். ஒருத்தர் நினைக்கல அகில். அங்க இருக்கிற அத்தனை பேரும் நினைச்சிருக்கா. ஆல்ரெடி உங்களுக்கு முட்டி வலி. அப்போ அந்த எனர்ஜி இந்த எனர்ஜியோட சேரும்போது உங்களுக்கு அந்த கால் முட்டி வலி வந்து ஜாஸ்தியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்கள மன்னிப்பு அறிக்கை படிங்கன்னு சொல்லும்போது, மன்னிப்பு அறிக்கை படிச்சா உடனே ரெடி ஆயிடுமா? நீங்க ரொம்ப டவுட்லயே நீங்க பண்ணிட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு அத்தன நாழி ஆச்சு. ஒரே நிமிஷம் எஸ் ஐ அம் கோயிங் டு டூ எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பண்றேன்னு பண்ணியிருந்தா உடனே சான்ஸ் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு அந்த மன்னிப்பு போரலன்னு
அட் த மோஸ்ட் கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பூமி தாய் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ரெடியா இருக்கேள் அப்படின்னா. அப்போ நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாத்தையுமே பார்த்து கத்துக்கோ அப்படின்னுலாம் சொல்றது இல்ல. சில விஷயங்கள் கடவுள் சொல்றாரு, பட்டு கத்துக்கோ அப்பதான் மண்டையில ஏறும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஒருத்தர் இப்போதான் எனக்கு தெரியறது, அந்த அத்தன பேரும் என்ன நெனச்சா நல்லது, அவ நல்லது இவ கேட்கிறாளேன்னு அவ நெனச்சா. பட் அதுதான் எனக்கு வந்து கெட்டதா, எனக்கு வந்து அது கார்டா வந்திருக்கு அப்படிங்கும்போது, அப்போ ஒரு ஒரு விஷயம் இப்போ இதுல வந்து அந்த கார்ட் கத்துக்கிறேன். ஓ! அப்போ இனிமே நம்ம என்ன பண்ணணும்? எப்போ நம்ம எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, யார் ஆத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, முதல்ல வந்த உடனே எல்லாரோட பேரையும் அந்த மன்னிப்பறிக்கையில போட்டு நம்ம படிச்சுடணும். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரேன். ஸோ, இப்போ இது வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு இருக்கு. அ அ சிவா சார் வந்து கிளாஸ் போடுறா மெட்ராஸ்ல, சென்னையில. அப்போ சிவா சார் கிளாஸுக்கு போறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க ஆக்சுவலி ஊட்டியில கிளாஸ் இருந்தது. அப்போ வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அவனுக்கு பெருசா அது ஸ்லைடு போட்டு எடுத்தான்னு தெரியும். பார்த்தோம் அவ்வளோதான். பட் இப்போ நம்ம வந்து பிராணவாயு டீனிங் நம்ம கத்துன்ட்டோமே. நம்ம தான் ஹீல் பண்ணணும். நம்மளுக்கே ஹீல் ஆறது, மன்னிப்பறிக்கை கத்துன்ட்டோம். என்னென்ன கோட்பாடுகள்லாம் கத்துன்ட்டோம். அப்புறம் சிவா சார் கிளாஸுக்கு அங்க போறோம். இது இது இதெல்லாம் நடக்கறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து Google Meet அதுல தான் நம்ம பேசுறோம்னு பானு மேம், சித்ரா மேம் கிளாஸ் எடுப்பான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுத்து, முதல் நாளு என்னோட என்னோட கல்யாண ஃபோட்டோவ நான் செவுத்துல மாட்டப் போறேன். ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலு. ஆ அந்த பிளாஸ்டிக் ஸ்டூல் மேல நல்ல ஸ்டூல் தான் அது. அந்த ஸ்டூல் மேல ஏறி போய் என்னோட படத்த மாட்டப் போய் கீழ விழறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் பார்த்தா அதே மாரி அதே முட்டியில தான் அடி. அப்புறம் அடுத்த நாள் தான் பானு மேம் கிளாஸ். என்ன அப்போ எல்லாரும் ஆன் பண்ணி கேட்கும்போது நானும் வந்து, "மேம் நான் நேத்து கீழ விழுந்துட்டேன் மேம்" அப்படின்னு. பானு மேம், "மேடம் உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது நெனச்சுக்கோங்க மேம். நீங்க யார் கூட மேடம் பேசுனீங்க?" அப்படின்னு மேடம் கேட்கிறா. மேம் நான் யாரு கூடயுமே பேசவே மாட்டேன். அதே பிரச்சனை தான் மேடம். பேசி நீங்க யாரையாவது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்க பேசலங்கிறதையே அவ வந்து இவ பேசலன்னு நெனச்சுட்டா பாத்தீங்களா? அதுவுமே அதனால தான் மேம் நீங்க கீழ விழுந்துட்டேல் அப்டின்னா. இப்ப நாம ஒருத்தர நெனைக்கலைனாலும், நம்மள நெனைக்கிறவா நல்லதா நெனச்சுட்டா பிரச்சனை இல்ல. அவ நெனைக்கும் போதே நெகட்டிவா நெனச்சுட்டா, அதுலயும் அடி வாங்குறது நாம தான். இப்ப இத்தன நாள் இப்போ இப்போ ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன் முதல் நாள். அடுத்த நாள் வந்து அவள ஒரு ஃபர்ஸ்ட் டே கல்யாணத்துக்கு நன்னா நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா, அடுத்த நாள் யாரும் என்னைய எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் ரூம விட்டே வெளியில வரமாட்டேன். எனக்கு வாமிட்டு, தலைவலி எல்லா கல்யாணமும் ஒரே நாள்ல நடக்கும். ஃபுல்லா காத்தாலன்னு சாயந்தரம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம ரெடி ஆவோம். இப்ப ஏன்னா, ஐயோ! எல்லாரும் என்னைய பார்த்து கண் திஷ்டி வச்சுட்டா. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அப்போ என்ன விஷயம் அப்டின்னா, நான் நல்லவோ, மத்தவ அத்தன பேரும் கந்திஷ்டி வச்சதுனால நான் வந்து மத்தவ கந்திஷ்டி வச்சுட்டாங்கிறது மட்டும் தான் மண்டைக்குள்ள இருந்ததே தவிர, அங்க நீ வீக்கு, அதனால தான் மத்தவாளோட கார்ட் உன்னைய அட்டாக் பண்றது அப்டிங்கிறது தெரியறதுக்கே இத்தன வருஷம் ஆச்சு. இப்போ 4 இயர்ஸ் இப்போ மத்தவ யார் என்ன வேணா பண்ணட்டுமே! அது உனக்கு நீ ஸ்ட்ராங்கா நீ பவர்ஃபுல்லா இருந்த அப்டின்னா, அந்த கார்டு உன்னைய அட்டாக் பண்ணக்கூடாது ஒண்ணும். அப்போ முதல்ல அதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? அவ கந்திஷ்டி வச்சுட்டா. அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுத்து. அப்படிதான் இருந்தேன் நானும். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம், பிவிஹெச்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் நல்ல விஷயம் கத்துக்கலாம். என்னன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் விரல காமிக்காதீங்கோ. ஒருத்தர காமிச்சேல்னா 3 விரல் உங்கள பாக்குறது அப்படிங்கிறத ரொம்ப பிரதானமா வச்சுக்கலாம். யார நீ என்னைக்கோ ஒரு நாள் நீ அவளுக்கு பண்ணினது பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்ப எப்பப்பலாம் அவ உன்னைய நெனச்சுக்கிறாளோ, அவ நல்லது நெனச்சா பரவால்ல. சொன்ன மாரி அவ ஏதாவது அவ அன்னைக்கு திட்டிட்டாளேன்னு அவ நெனச்சா அது ஒரு கார்டா இருக்கும். இது நம்ம ஒருத்தர சொல்றோம். நம்ம லைஃப்ல எத்தன பேர் இருக்கா? சொந்தக்காரா எத்தன பேர் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எத்தன பேர் இருக்கா? நம்ம கூட பழகுறவா எத்தன பேர் இருக்கா? நம்ம பாக்குறவா எத்தன பேர் இருக்கா? அப்ப இவ எல்லாருமே நாம கூட அவள மறந்திருப்போம். அவ நம்மள மறக்க மாட்டா. அவ ந அவளுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம பண்றது நல்லதா இருக்குமா அப்படின்னா, சான்ஸ் இல்ல. சில பேருக்கு அது நல்லதா படும். சில பேருக்கு நம்ம பேசுறதே தப்பா படும். அதனால அப்படி ஒவ்வொருத்தரையும் நாம வந்து மத்தவாள கை காமிச்சதுனால இப்ப என்ன தெரிஞ்சுடுத்தோ, இல்ல இனிமே நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கணும். சரி அப்ப இப்போ சிவா சார் கிளாஸுக்கு போலாம். இப்ப சிவா சார் கிளாஸுக்கு போறோம். அங்க போனோம்னா சரி, ஃபர்ஸ்ட் சிவா சார் என்ன சொல்லுவார், யார் யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கோ மேல ஏறி நில்லுங்கோ அப்படிம்பார்.
எல்லாரும் நின்ன உடனே அவ கிட்ட ஒரு கார்டு காமிப்பார். அதை நாங்க பிவிஹெச்ல வந்து டிவைன் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த டிவைன் கார்டை நெத்தியில இப்ப எவ்வளவு மேடம் இருக்கும், நீங்க மூச்சை இழுத்து விடுங்க மேடம், இப்ப எவ்வளவு மேடம் இருக்கு, எவ்வளவு மேடம் இருக்கு. அவ 10ல இருந்து 0ல 8 ஆயிடுது, 2 ஆயிடும். ஏறினவா அத்தனை பேருமே தடா தடான்னு இறங்கிடுவா. வித்தின் 5 மினிட்ஸ்ல அத்தனை பேரும் இறங்கிடுவா. எப்படி ஒரு கார்டை காமிச்சுட்டு அவ இறங்குறா, பாத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சிவா சார் வந்து கார்டை நெத்தியில காமிச்சாருன்னா அது தலைவலி சரியா போறது. நம்மளுக்கு எல்லாமே பிராக்டிக்கல் திங்ஸ் தானே நம்மளுக்கு தேவைப்படும். இது பண்ணினா இவா ரெடி ஆயிடுறா, இது பண்ணினா இவா ரெடி ஆயிடுறா. அந்த இது நோட்டத்திலே இருந்ததுனால முதல்ல இருந்தே நான் இப்ப இது பண்ணினா கரெக்டா நடக்குமா அப்படின்னா ஓகே. சிவா சார் டிவைன் கார்டு காமிக்கிறார், அவர் ஹீல் பண்றார். சரி, ஃபர்ஸ்ட் வந்து டிவைன் கார்டு காமிச்சிட்டார். அப்ப டிவைன் கார்டு காமிச்சு அவ ரெடி ஆயிட்டான்னு சிவா சார் வந்து என்ன பவர்ஃபுல் சிவா சார், அதனால அவர் கார்டு காமிச்சாரு, எல்லாருக்கும் தலைவலி சரியா போயிடுது. மனசு உள்புத்தி சொல்றது. அடுத்தது என்ன பண்றார், நீங்க வாங்க மேடம், உங்களுக்கு என்ன மேடம். ஒருத்தங்க சொல்றாங்க எனக்கு வயித்த வலி சார். ஓகே, உங்களுக்கு கூட யாராவது வந்திருக்காங்களா? ஆமா சார், என் பொண்ணு வந்திருக்காளோ பையன் வந்து யாரோ. சரி வாங்க, அவங்களுக்கு கூப்பிடுங்கிறார் ஒரு கிளாஸ். அவ எழுந்திருக்கு, நீ ஹீல் பண்ணு உங்க அம்மாக்கு. அவ ஹீல் பண்றான், அவ அம்மா ரெடி ஆயிடுறான். அப்ப அப்ப வந்து இது என்ன, அம்மாவும் பொண்ணும் ஒரே பிளட் குரூப் தானே, ஒரே பிளட் ரிலேஷன் தானே, அதனால இவாளுக்கு ஹீல் பண்ணினோன்னா இவா 2 பேரும் ரெடி ஆயிட்டா அப்படிங்கிறது மனசு. சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம மனசு எப்படிங்கிறது தான் சிவா சாருக்கே தெரியுமே. நம்ம என்னென்ன நோட்டம் அங்க இருக்கிறவ அத்தனை பேரோட நோட்டமே அவருக்கு தெரியுமே. அதுக்கு அடுத்தது சொல்றார், சம்பந்தமே இல்ல யாரோ ஒருத்தரை நிக்க வைக்கிறார், அந்த குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தரை கூப்பிடுறார், கூப்பிட்டு ஹீலிங் கொடுங்கோ அப்படிங்கிறார். ஹீல் பண்ணா அவ ரெடி ஆயிடுறா. வாவ், எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தரை ரெடி ஆகிறதும் அப்படிங்கிறதுக்கோசரம் யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் அந்த பிவிஹெச். எவ்வளோ பெரிய விஷயத்த கடவுள் கொண்டு வந்து இவ்வளோ அழகா கையில அப்படியே கொண்டு வந்து லட்ட குடுக்குற மாதிரி கொடுத்திருக்காரு கடவுள் அப்படின்ட்டு அந்த ஒரு பூரிப்பு இப்ப நினைச்சா கூட செலுத்துக்கு. எவ்வளவு அழகான விஷயம். யார் வேணா யாருக்கு வேணா இந்த உலகத்துல இருக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருங்கோ அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லலாம், பண்ணணுமே. அது பண்றதுக்கு நம்மளுக்கு உண்டான அவளுக்கு ஒருவேளை பண தேவையா இருந்தா அவளுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கணும். வாங்கோ, இல்லாட்டி 2 நாள் எனக்கு பதிலா ஆத்துல இருக்கோம், நான் ஊருக்கு போறேன்னா போய் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியுமா? அதுக்கு இங்க உட்காந்து நான் ஹீலிங் கொடுக்குறேன், நீங்க உங்களுக்கு உடம்பு ரெடி ஆகணுமா பண்ணிக்கிறேன். எது ஒண்ணுமே நான் பிசிக்கல் ஹெல்ப்போ பினான்சியல் ஹெல்ப்போ நான் முதல்ல ரெடியா இருக்கணும். இல்ல நான் யாருக்கிட்டையாவது கேட்கணும் அதுக்கு மத்தவாள் ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா இந்த பிராணவயல ஹீலிங் நான் உட்காந்து நான் யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். நான் யாரையும் கேட்க வேண்டாம், யார்கிட்டயும் எந்த பெர்மிஷனும் நான் கேட்க வேண்டாம். நான் பணம் தரையில கொடுக்கலாமான்னு எங்க கட்டி கேட்க வேண்டாம். நான் வெளியில போய் அவட்ட இருக்கணும்னு பெர்மிஷனும் கேட்க வேண்டாம். சோ ஐ எம் அ ஃப்ரீ பேர்ட். அப்போ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னா இது வந்து என்னோட இந்த பிராணவயல ஹீலிங். அப்ப இதுல வந்து இத்தனை நாள் இருந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க என்னை திட்டிட்டீங்கல்ல அன்னைக்கு, நான்லாம் உங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், என்னைய ஏன் திட்டினீங்க, திட்டுறதுக்கு உண்டான அவசியமே இருக்கலையே, திட்டினே இல்லை அப்படின்னு வந்து அந்த திட்டுறதுதான் நம்ம பிரதானப்படுத்தின. சரி பரவாயில்ல மன்னிச்சு பேசினா அப்படின்னா கூட என் மனசுக்குள்ள ஒரு சலனம் இருந்துட்டே இருக்கும். ஏங்க அன்னைக்கு திட்டினீங்க இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க இன்னைக்கு நான் சும்மா பேசணும்னு பேசுறேங்கிறது வந்து ஆத்மார்த்தமா இல்ல வாய் வார்த்தையா தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த மன்னிப்பு அறிக்கை கிடைச்ச உடனே யாருக்கு நீங்க கேட்கணும் மன்னிப்பு, யார்கிட்ட நீங்க கேட்கணுமோ எல்லாரையும் சிவா சார் ஒத்தர விடாம கொண்டு வர. இந்த பிறந்த குழந்தையில இருந்து தாத்தா பாட்டின்னு சொல்றோமே அந்த மாதிரி பெத்தவாள்ல இருந்து நாம பெத்தது வரைக்குமே எல்லாரையும் இதுல கொண்டு வந்து சேர்த்திடுறாரு. இந்த கேளு மன்னிப்பு கேளு. அப்போ நான் தான் யாருக்குமே கெடுதல் பண்ணலைங்கிறேனே, நான் தான் எல்லாருக்கும் நல்லதுதானே பண்றேன், நல்லது மட்டும் தானே நினைக்கிறேன், எனக்கு கெடுதல்னு எதுவுமே தெரியாலையே, நீங்க நல்லா இருக்கணும் நான் பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த ஒரு வேர்டு மண்டையில் அடிக்கிறது. இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் இந்த ஜென்மால நீ நல்லா இருக்க, நல்லது பண்ற, உனக்கு அது நல்லது நடக்கிறது. ஆனா நீ பூர்வ ஜென்மத்துல பண்ணதுக்கு உண்டானது அந்த கர்மா உனக்கு வரணும் இல்லையா? அந்த பூர்வ ஜென்மத்துல நீ என்னவா இருந்திருப்பா? பூர்வ ஜென்மத்துல ஒரு இதே மாதிரி நம்ம நல்லவாளா இருந்தா நல்லது நடந்திருக்கும். நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்துல கெட்டவாளா இருந்திருந்தோம்னா அது அதோட கர்மா பேலன்சிங்க்கு தானே இந்த ஜென்மாவே. அப்போ அப்படிங்கும் போது இந்த ஜென்மால நான் கர்மா பேலன்சிங் போது அதுக்கு உண்டானதை நான் பண்ணித்தானே ஆகணும். அப்படிங்கும் போதுதான் வந்து எல்லாரையும் மன்னிக்கிறேன்.
ஒரு ஜென்மத்துல யார் பிறந்தே இல்லை, எப்படி பிறந்தே இல்லை எல்லாம் தெரியாது. எல்லாரையும் நான் மன்னிச்சுடுறேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு அறிக்கையும் எடுத்து, நான் சுய நினைவுடன் பரிபூர்ணமாக இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். இத மட்டும் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லும்போது, பிவிஹெச் வந்தபோது சொல்லும்போது அப்படி கண்ணுல தண்ணி கொட்டி தள்ளிடும். இது அது எப்படி நான் பரிபூர்ணமாக இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா, என்னென்ன அவ தப்பு பண்ணாலும் அதெல்லாம் அப்படியே வீடியோ ஓடும். நீ அப்படி பண்ணினதுக்கு நான் உன்னை மன்னிக்கணுமோ அப்படின்னு உள் மனசு கேட்கணும்னு நீ மன்னிச்சுடும். இப்போதைக்கு நீ பண்ண வேண்டியது இது. நீ மன்னிச்சு பாரு. உனக்கு என்ன நடக்கிறது? அப்போ மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைய ஆரம்பிச்சு, அந்த நன்றி உணர்ச்சின்னு மனசுக்குள்ள ஆரம்பிக்க என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. யார் யாரெல்லாம் நம்மள திட்டுறாளோ, யார் யாரெல்லாம் திட்டினாலோ அவ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பாரேன். அந்த இடத்துல நீ இருந்தாலும் நீயும் அப்படித்தானே கத்தியிருப்ப அப்படின்னு உள் மனசு சொல்லும். சரி, அதனால அவ மன்னிச்சிடும். சோ எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிச்சாச்சு. இது இந்த மன்னிப்பு அறிக்கையை படிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்திலுமே நம்ம எல்லாம் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வாய் வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. நான் பட்டு தெளிஞ்சு வந்ததுதான். அதுக்கப்புறமா அந்த தெய்வீக நெருப்பு நான் ஐ எம் a being of divine fire, I am the purity God desires. ஃபர்ஸ்ட் சார் அதுதான் சொல்லிக்கிறோம். மை சோல் இஸ் a soul of divine fire, my soul is the purity God desires. அதுக்கு அடுத்த லைனும் வந்துட்டார். ஐ எம் a droplet of divine fire. அவர் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கார் சார். அப்ப இது எல்லாத்தையும் வரிசையா கிட்ட அந்த டிவைன் ஃபயர் சொல்ல 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 உள் மனசுல இருந்து எல்லாமே பியூரிஃபிகேஷன் கிளென்சிங் அப்படின்னு வந்தது அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் நீங்க என்ன அப்படின்னா அந்த டிவைன் ஃபயர் தான். அந்த டிவைன் ஃபயர் சொல்ல 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 அப்படி கிளீன் ஆயிண்டு வர 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 எல்லாமே வரும். யாரு மன்னிப்பறிக்கை படிக்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரா இருக்கிறவாள்லாம் வருவா. கண்ணுக்கு முன்னாடி இவ எப்படி எனக்கு கெட்டதை நினைச்சிருப்பாங்கிறது கூட மனசு சொல்லும். ஆனா அப்படி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அவளே பேச்சுவாக்குல சொல்லுவா, அன்னைக்கு கூட நினைச்சேன் உன்னைய அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு சக்தி அந்த மன்னிப்பறிக்கை டிவைன் ஃபயர் சொல்ல 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 நம்ம கிளென்ஸ் ஆயிட்டு வரோம். இப்படியே நான் கிளாஸுக்கும் போயின்னு இருக்கேன். கிளாஸஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஹீலிங் கத்துன்னு இருக்கேன். ஹீலிங் மற்றவாளுக்கு என்னால ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வாங்கோ, மன்னிப்பறிக்கையை வாங்கிக்கோங்க. நாங்க உங்களுக்கு ஹீல் பண்றோம். இதை படிச்சீங்கன்னா ஹீலிங். எல்லாத்துக்கும் இது பண்ணணுமா அது பண்ணுமா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரே விஷயம் பண்ணுங்க, மன்னிப்பறிக்கையை தயவு செஞ்சு படிச்சுன்னு வாங்க, உங்களுக்கு நான் ஹீல் பண்றேன். இது யாராக இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஹீல் பண்ணுங்க அப்படின்னா, எங்க ஆத்துக்காரரா இருந்தா கூட நான் பண்ண மாட்டேன். எனக்கு அவர் அஃபர்மேஷன் படிச்சா மட்டும்தான் ஹீலிங். ஏன்னா ஒரு விஷயம் இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். மத்தவா என்னையோட பவர்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கிறது அவ அந்த நிமிஷத்துல எப்படி இருக்காங்கிறது தெரியாது. சோ மன்னிப்பறிக்கைன்னு படிச்சுட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப ஏற்படுத்தினதுனால இன்னைக்கு உங்க எல்லாரு கூடயும் என்னால பேச முடியறது. இப்ப என்னோட லைஃபோட டெஸ்டினேஷன் அப்படின்னு எல்லாரும் வச்சுப்பா வாழ்க்கையில உங்களோட இது என்ன வச்சுட்டு இருக்கீங்க, கோல் டெஸ்டினேஷன் என்ன? எனக்கு என்னோட டெஸ்டினேஷனை நான் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பிவிஹெச் என்டர் ஆனது சிவா சார் இப்போ போய் சிவா சார் கிட்ட சார் சொல்லுங்க சார் என்ன சார் நான் பண்ணணும் கேளுங்க, யார் வேணும் மேடம் நல்லது பண்ணுங்க மேடம், ஒரே லைன் தான் அவருக்கு தெரியும். மேடம் நல்லது பண்ணுங்க மேடம். அந்த நல்லதுக்கு அப்படிங்கறது அவர் நல்லது பண்ணுங்க மேடம், நல்லது பண்ணுங்க, நம்ம நல்லதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் நல்லதுதானே பண்ணிட்டு இருக்கோம். அவர் நல்லது சொல்லுவார். நீங்க உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு யாராவது உங்ககிட்ட கேட்கிறவாளுக்கு பணம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பண்றேன். நல்லதுங்கிற கடவுள் படைச்சதுன்னு இறைவனோடது எல்லாருமே படைப்பு தான். அவர் சொல்லுவார், மீன் விடுங்க மேடம், மரம் நடுங்க மேடம் அப்படிம்பார். இப்போ அந்த மரம் நடுறது மீன் விடுறதெல்லாம் நாங்க இப்ப திருப்பூர்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல அந்த மீன் சொல்லும் போது அந்த தண்ணியில அதை துள்ளி குதிச்சு ஓடும் போது சொன்னான், இயற்கை அன்னையே உன்னுடைய அந்த மீன் கிட்ட சொல்றோமா, உன்னோட இயற்கையே நீ போ, நீ உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை சேர்த்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த மீனை விடுவோம் நம்ம. அப்போ அதெல்லாம் அந்த துள்ளி குதிச்சு ஹாப்பியா போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு.
அதை இப்ப ஒரு தடவையும் பண்ணும்போதே அவ்வளோ அதாவது அந்த இதெல்லாம் அனுபவிச்சா கண்டிப்பா தெரிஞ்சிடும். வந்து ஒரு தடவை எப்ப டைம் கிடைச்சா எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மரம் நடுவோம். என்னத்துக்கு மரம் நடணும்? எல்லாரும் ஹாப்பி பர்த்டேவா உங்க ஹாப்பி பர்த்டேக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்றீங்க ஏது பண்றீங்களா எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒரு மரம் நடுங்க அப்படின்ட்டாரு சார். அப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு மரம் நடுறோம். அப்போ அந்த ஒரு மடமும் நம்ம போகிறதுக்குள்ள நம்மளோட கடைசி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பலன் தரும்னு வச்சுக்கலாம். அப்படியா இருந்ததுன்னா எத்தனை மரங்கள் உருவாகும், எத்தனை பேர் நன்னா இருப்பா. நாம மட்டுமா நன்னா இருக்கும்? குருவி கூடு கட்டும். அந்த பூ வந்ததுன்னா பட்டர்ஃபிளைஸுக்கெல்லாம் தேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மள அந்த யாராவது நிழலுக்கு வந்து உட்காருவா. இல்ல அந்த ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது அணில்கள், பறவைகள்லாம் சாப்பிடும். அப்போ இந்த உலகம் வந்து கடவுளோடது. இந்த உலகம் வந்து கடவுளோடது வந்து எல்லா கிரியேச்சர்ஸும் கடவுள் தான். மனுஷா மட்டுமே கிரியேஷன்ஸ் கிடையாது. அப்ப கடவுளோட எல்லா கிரியேஷனுமே நன்னா இருக்கணும். சிவா சாருக்கு வந்து எல்லா கிரியேஷன்ஸ் புழு பூச்சியில இருந்து எல்லாரும் நன்னா இருக்கணும். அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது அதுக்கு நல்லது பண்ணுங்க. சோ எனக்கு இப்போ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓவர் ஃபில்ட் அண்ட் ஃபுல் ஃபில்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிவிஹெச் வந்தது. இதுக்கு எனக்கு வழிகாட்டின என்னை படைச்ச ஃபர்ஸ்ட் என்னோட கடவுள். அதுக்கப்புறம் என்னை பூமி கொண்டு வந்த எங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிவிஹெச்ங்கிறத உருவாக்கின சிவா சார். அதுக்கப்புறம் அந்த பிவிஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணின பானு மேம் அண்ட் சித்ரா மேம். அப்புறம் இப்போ வந்து என்னையும் வந்து ஒரு டீச்சரா நீங்க கிளாஸ் எடுங்கோ, உங்களால முடியும் அக்கிலா. நீங்க கத்துண்டதை நீங்க மத்தவாளுக்கு 4 பேருக்கு கொடுத்தேன்னாதான் அதுக்கு பேர் தான் இங்க பிவிஹெச்க்கு வந்ததுதான் சர்வீஸ் தான். நீங்க என்ன கத்துன்னு இருக்கீங்களோ அதை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரணும்னு சொன்ன விஜயா மேம். சோ இவா எல்லாரும் என்னைய வந்து ரொம்ப அழகழகா வழி நடத்தி கூட்டின்னு போயின்னு இருக்கா. சோ எல்லாருக்கும் அந்த டு த ஆல்மைட்டி அண்ட் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாப்பாடு நமக்கு வாயில போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த பூமி நன்னா இருக்கணும், அந்த பூமியோட மண்ணு நன்னா இருக்கணும், சூரியன் இருக்கணும், அந்த விதை நன்னா இருக்கணும், அது அந்த நாற்று நல்லா வந்து அரிசியா அது உருவாகணும், அது நெல்லா உருவாகணும். அந்த நெல்லு வந்து இங்க அதை புடைச்சு அதை அரிசி பண்ணி அதுக்கு அந்த டிராக்டர்ஸ் யூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அதை பண்றதுக்கு மனுஷா, அங்க நடுற மனுஷால இருந்து பெரியவா வரைக்கும், அதுக்கப்புறம் டிராக்டர், அப்புறம் அது மூட்டையா மாத்தி அதை லாரியில எடுத்து கடைக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த கடையில போய் நம்ம அந்த அரிசியை நம்ம போய் வாங்குறோம். அந்த வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு கையில பணம் காசு கொடுத்துருக்காரு. சோ அந்த ஒரு வாய் சாதத்துக்கே இத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னா நான் டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, காய்கறிகள், நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹோல் த கிரியேஷன்ஸ் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வழியில எனக்கு உறவுக்காரால வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால டு ஆல் த கிரியேஷன்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி I thank everyone. Thank you, ma'am.